Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. பாஜகவை சேர்ந்த திரு எஸ்ஜி சூர்யா நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நான் கேள்வி நீங்க திரு சரவணன் அவர்களுடைய விமர்சனத்திலிருந்தே நான் வச்சிடறேன். திரு எஸ்ஜி சூர்யா, பாரதிய ஜனதா அரசு தான் ஆளாத மாநிலங்கள் மீது இந்த மாதிரி ஏஜென்சிஸை ஏவி விடுறது ஒரு வேலையாக இருக்கிறது அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து தமிழக அரசு தரப்புல இருந்து வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப அதே தான் திரு சரவணன் சொல்லியிருந்தாரு, அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க போய் விசாரணை நடத்துங்க, ரெய்டு போங்க அப்படின்னு. அந்த விமர்சனத்துக்கான உங்களுடைய பதிலோட நீங்க தொடரலாம். அதுதான் இது தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடிய விமர்சனங்கள் தான். நீங்க பிஜேபி அரசாங்கம் இவ்வளவு மாநிலங்கள் ஆள்றீங்க, உங்க ஆட்கள் யாருமே ஊழல் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மீண்டும் மீண்டும் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை பிஜேபி ஏதாச்சும் ஊழல் புரிந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஆதாரம் இருந்ததுன்னா ஏதாச்சும் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க நீதி விசாரணை வேண்டி உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ போகலாம். போய் இந்த மாதிரி இவ்வளவு ஊழல் இவ்வளவு ஆதாரங்கள் இது இவங்க விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த நீதிமன்றம் மத்திய அரசுக்கு எதிராக தானே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரியே அந்த ஊழல் இவர்கள் சொல்லக்கூடிய ஊழலை விசாரிப்பதற்கு இடியோ சிபிஐயோ வேற புலனாய்வு அமைப்போ கொடுப்பதற்கு எல்லா முகாந்திரமும் நீதிமன்றம். ஒரு அமலாக்கத்துறை மீதே பல்வேறு விமர்சனங்கள், அமலாக்கத்துறை மீதே முறைகேடு புகார்கள் வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒருவேளை இப்ப திமுக காங்கிரஸே எடுத்துக்கலாம் உதாரணமா. இப்ப குஜராத்ல பிஜேபி மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா குறைந்தபட்சம் பூர்வாங்க நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும். என்ன ஊழல், யாரு ஊழல் செஞ்சா, எங்க முறைகேடு நடந்திருக்கு, இது எதுவுமே சொல்லாம பொத்தாம் பொதுவா நீங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்க நடவடிக்கை எடுக்கணும், எதற்கு நடவடிக்கை எடுக்கணும், எந்த வழக்குல நடவடிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதற்கு நம்ம பதில் சொல்லலாம். பொதுவா நீங்க கேட்டீங்கன்னா பிஜேபி ஆளுக்குன்ற மாநிலங்கள்ல ஊழல் செய்யலையானா என்ன ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம திமுக மீது டாஸ்மாக் ஊழல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு மாநிலத்தை சொல்லி இந்த மாநிலத்துல இந்த ஊழல் நடந்திருக்கு, இதுல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா அதற்கு பதில் சொல்ல முடியும். நான் உங்களுடைய பதிலா அதை வாங்கிக்கிறேன் திரு எஸ்ஜி சூர்யா. நம்ம இப்ப இந்த வழக்கு விசாரணை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் கன்வர்ஜ் ஆகி வந்தோம்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளினுடைய இந்த அவங்க காட்டியிருக்கிற கடுமை என்பது அமலாக்கத்துறை விசாரணைக்கு தற்போது ஒரு இடைக்கால தடை, அதுக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, பதில் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறது அமலாக்கத்துறை அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும், வரம்பு மீறி செயல்படுகிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடி அப்படின்றாங்க திமுகவுல. அதாவது இரண்டு விஷயங்கள். இப்போ இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கா இல்லையா? அப்ப சரவணன் கேட்டாரு 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றத யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு நடந்த உச்ச நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ்ல மத்திய அரசின் சார்பாக ஆஜரான ஏஎஸ்ஜி ராஜு அவர்கள் இது 1000 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதனால இதை பிஜேபி சொல்லல, விசாரணை அமைப்புகள் தான் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, டாஸ்மாக் ஊழியர் சங்கம், கம்யூனிஸ்ட் சிஐடியூவோட தொடர்புடைய டாஸ்மாக் ஊழியர் சங்கமே பல கோடி ரூபாய் முறைகேடு தினமும் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, முன்னாள் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் அவர்கள் டாஸ்மாக்ல 50% லீக்கேஜஸ் நடக்குதுன்னு 2022 பட்ஜெட் முடிந்த உடனே அளித்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் 49,000 கோடி ரூபாய்னா அதுல 50% லீக்கேஜ்னா கிட்டத்தட்ட 23. நீங்க டெக்னிக்கலா பேசுறதுனால திரு எஸ்ஜி சூர்யா, நான் ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன், பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன். இப்ப 1000 கோடி அப்படின்றது இப்போ கடந்த 4 வருடம் அப்படின்னு மட்டும் இல்ல இல்லையா, கடந்த 8-9 வருடங்களோட அந்த கன்சாலிடேஷன் தான் கொடுத்திருக்காங்க. 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுல எந்தெந்த தனி நபர்கள் முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்களோ நீங்க அவங்கள விசாரிக்கலாம். அதனை தாண்டி ஒரு அரசு நிறுவனத்தின் மீதே விசாரணை செய்வேன் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்றது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேக்குறாங்க. ஆமா, தலைமை நீதிபதி கவாய் கேட்டிருக்காரு. அது முழுமையாக படித்து அவர் என்ன சொல்றாருன்னா, தனி நபர்கள் மீது நீங்க எந்த விசாரணை வேணாலும் நடத்தி கொள்ளலாம், டாஸ்மாக் என்ற நிறுவனம் மீது நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீர்கள், அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கின்றது அப்படின்றது அவருடைய அப்சர்வேஷன். இப்ப அதற்கு இடி அடுத்த சப்மிஷன்ஸ்ல அவர்களுடைய விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார்கள். இப்போ இதுல ஒரு லிங்க் நம்ம விட்டுட்டது என்னன்னா, சமீபத்துல நடந்த ரெய்டு, இந்த ரெய்ட்ல பல ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதாக நம்மளுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, நம்ம ஊடகங்கள்லயும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த டாஸ்மாக்ல இருந்து முறைகேடாக பெறப்பட்ட பணம் திரைப்பட தயாரிப்பிற்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றதா அப்படின்ற ட்ரையல் போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸை உச்ச நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணும்போது இந்த தடை நீக்கப்படும். மீண்டும் மீண்டும் சொல்றோம், இது வெறும் இடைக்கால தடை தானே தவிர இது நிரந்தர தடை கிடையாது.
மத்திய அரசின் தரப்புல இடி சார்பாக அவர்களுடைய வாதங்கள் வைத்து ஏன் டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மீதும் நம்மளுக்கு விசாரணை தேவைப்படுகிறது, இந்த ஊழலுடைய மெக்னானிட்டி எவ்வளவு பெருசு அப்படின்ற வாதங்களை நம்ம வைக்கும் போது நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இந்த தடையை விலக்கிவிடும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க திமுக அரசை மட்டும் இதை போக்கஸ் பண்ணி திமுக அரசு மீது களங்கம் சுமத்துவதற்காக செய்யக்கூடிய வேலைகள், பாஜக அரசு செய்யக்கூடிய வேலைகள் இது அப்படின்றது அவங்க தரப்பு விமர்சனமாக இருக்கிறது. குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 8-9 வருடங்கள் வருது தானே. இப்ப 41 FIR அதுல எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க போது கடந்த அதிமுக ஆட்சி காலமும் சேர்த்து வருது தானே. நிச்சயமாக இது டாஸ்மாக், அதாவது இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதில் கூட பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குன்றது நாங்க சொல்லவே இல்லை. அதாவது நீங்க இவங்க பரிசுத்தமானவர்களா இல்லையான்ற ஒரு பொது பார்வைக்கான கேள்விக்கான பதிலா சொல்றேன். உங்க ஊழியர் சங்கம், உங்க சொந்த அமைச்சர்களே இதுல ஊழல் நடக்குது, தப்பு நடக்குதுன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், குற்றம் சாட்டி கொண்டே வருகிறார்கள். இதற்கு தமிழக அரசின் தரப்பிலிருந்து ஏதாச்சும் ஒரு பதில் கடந்த 4 ஆண்டுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த மாதிரி தவறு நடக்கல, இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இதை மூடி மூடி மறைப்பதனால் இதிலே கொள்ளையடிக்கப்படுவது மக்களுடைய பணம் தானே. அந்த கவலை யாருக்கு இருக்கின்றது? அந்த கவலையோடு இடி விசாரணை செய்தால் அதுல ஒரே ஒரு சிறிய கேள்வியோட நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட போறேன் திரு SG சூர்யா. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் புகார் இருந்திருக்கிறது, முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்றதா உங்களுடைய பார்வையும்? இல்ல, இப்ப இந்த எனக்கு முழு விவரம் தெரியல. ஆனா இந்த வழக்கு விசாரணையில கபில் சிபில் அவர்கள் தமிழக அரசின் சார்பாக கொடுத்திருக்கக்கூடிய சப்மிஷன் என்னன்னா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 11 ஆண்டுகள்ல 41 வழக்குகள் முறைகேடுகளுக்காக பதியப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்து பேசலாம். நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.